நம்முடைய அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்ட கிறிஸ்து இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவை பிடித்தல். இயேசு கிறிஸ்துவை யாராலுமே பிடிக்க முடியாது. அவர் தேவன், அவரை யாருனாலும் கட்டவும் முடியாது. அப்படிப்பட்ட தேவனை இந்த இடத்துல பிடித்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, யோவான் 11:48 நாம் இவனை இப்படி விட்டுவிட்டால் எல்லோரும் இவனை விசுவாசிப்பார்கள், அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்களே என்றார்கள். அப்போ இவர் வந்து ஊழியம் செய்கிறாரு, இவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. இவரை இப்படியே விட்டுக்கிட்டே போயிருந்தா ரோமர்களுக்கு கீழே நம்ம அடிமையாக இருக்கிறோம். இப்போ நம்ம இவர்களை லூஸில் விட்டுக்கிட்டே இருந்தால் திடீர்னு ரோமர்கள் வந்து நம்மளை வந்து ஸ்தானத்தையும் பறிச்சு நம்மளை அழித்து போட்டுருவாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பொழுது அவர்களில் ஒருவன், அந்த வருஷத்து பிரதான ஆசாரியன் காய்பா என்பவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாக இருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றான். உலகமே அவனுக்கு பின்னாடி போய் நம்ம எல்லாரும் அழிஞ்சு போகிற நிலைமையில் இருக்கிறோம். இப்படி இருக்கிற நேரத்தில் இந்த உலகமே அழியறதுக்கு பதிலாக ஒருத்தனை நம்ம கொண்டுட்டா எல்லோரும் நிம்மதியாக இருக்கலாமே அப்படின்னு காய்ப்பா ஆலோசனை கொடுக்குறான். அதுலேருந்து ஆலோசனை கொடுக்குறான். 53 அந்நாள் முதல் அவரை கொலை செய்யும்படிக்கு ஆலோசனை பண்ணினார்கள். ஆகையால் இயேசு அதன் முன்பு வெளியரங்கமாக யூதருக்குள்ளே சஞ்சரியாமல் அவ்விடம் விட்டு வனாந்தரத்துக்கு சமீபமான இடமாகிய இப்ராஹிம் என்னப்பட்ட ஊருக்கு போய் அங்கேயே தம்முடைய சீசருன்னு கூட தங்கியிருந்தார். இப்போ எதுக்கு இப்ராஹிம் தேசத்துக்கு போயிருக்காருன்னா, இவர் இயேசு கிறிஸ்துவ கொலை செய்ய தேடுறாங்க. அப்போ பிடிச்சாங்கன்னா கொலை செஞ்சுருவாங்க. அப்போ அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. அந்த நிலையில் இயேசு கிறிஸ்து அவர் பயந்து போய் அங்கே இப்ராஹிம் தேசத்துக்கு போகலை. அவர் உயிருக்கு பயந்து போகலை. அவர் எதுக்காக பயந்துருக்கிறப்போ அங்கே எதுக்காக மறைந்திருக்கிறாருன்னா, அவர் மறிக்க வேண்டிய நாள் என்ன இருக்கிறது. பஸ்கா பண்டிகை என்னைக்கு பலியிடுவாங்களோ அந்த நாளில் அந்த நேரத்தில் தான் அவர் பலியாகணும். இதுக்காக அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கார். இதுக்காக அவர் மறைந்திருக்கிறார். யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாய் 55 யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தது. அதற்கு முன்னே அநேகர் தங்களை சுத்திகரித்து கொள்ளும் பொருட்டு நாட்டிலிருந்து எருசலேமுக்கு போனார்கள், பல நாடுகளிலிருந்து. அங்கே அவர்கள் இயேசுவை தேடிக்கொண்டு தேவாலயத்தில் நிற்கையில் ஒருவரை ஒருவர் நோக்கி, உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, அவர் பண்டிகைக்கு வரமாட்டாரோ என்று பேசிக்கொண்டார்கள். இப்போ அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல. இப்போ பண்டிகைக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு ஜனங்கள் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அவரை பிடிக்கும்படி யோசித்து, அவர் இருக்கிற இடத்தை எவனாவது அறிந்திருந்தால் அதை அறிவிக்க வேண்டுமென்று கட்டளையிட்டிருந்தார்கள். அதாவது அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல, ஜனங்கள்லாம் பண்டிகைக்கு வருவாரான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அவர் ஒரு அறிவிப்பையும் கொடுக்குறாங்க. அவர் எங்கே இருக்கிறாருன்னு காட்டி கொடுத்தா அவருக்கு நல்ல சன்மானம் வழங்கப்படும் அப்படிங்கிறத சேர்த்து சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்துருக்க நேரத்தில் இப்படி கொடுத்துருக்காரு. இதை யூதாஸுக்கு அவருக்கு அந்த செய்தி போகுது. இப்படி நேரத்தில் 12:15 யோவான் 12:15 இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். இப்போ பெத்தானியாவுக்கு வந்துட்டார். பெத்தானியாவிலிருந்து திரும்பி எருசலேமுக்கு கிளம்புறாரு. அப்படி கிளம்பும்போது ஒரு கழுதை குட்டியை, யாரும் இதுவரைக்கும் ஏறிடாத ஒரு கழுதை குட்டியை தேர்ந்தெடுக்கிறார். அந்த கழுதை குட்டியின் மேல் ஏறி செல்கிறார் எருசலேமுக்கு. இவ்வளோ நாளாக நடந்து போனார், அப்படி தான் போகிறத பார்த்துருக்கோம். ஆனால் இந்த முறை கழுதை குட்டியின் மேல் ஏறி போகிறார். எதுக்காக கழுதை குட்டியின் மேல் ஏறி போகிறார்? இஸ்ரவேல் தேசத்தில் ஒருத்தர் ராஜாவை ஆகிறாருன்னா அவரை கழுதை குட்டியின் மேலே ஏறி வளம் வர்றது, ஊர்வலம் வர்றது அது வழக்கம். அந்த கழுதை குட்டியின் மேலே ஏறி உட்காந்து ராஜாவை ஆகிறவர்களை அங்கே மகிமைப்படுத்துறது வழக்கம். இப்போ சாலமோனை பார்த்தீங்கன்னா கழுதை குட்டியின் மேல் ஏறி தான் ராஜாவை ஆகிறதுக்கு முன்னாடி அவர் ஊர்வலம் வந்தார். இப்போ சவுலும் பார்த்தீங்கன்னா கழுதை குட்டியை தேடி போனார்னு பார்க்குறோம். ஏன்னா மற்ற நாடுகளில் குதிரையின் மேலே ஏறி வர்றது தான் அது வழக்கமாக இருந்தது. ஆனால் இஸ்ரேல் தேசத்தில் கழுதை குட்டியின் மேல் ஏறி ஒரு வர்றதை ராஜாவுக்கு மரியாதையான காரியமாக எடுத்துக்கொண்டிருந்தது. அந்த வழக்கம் இருந்தது. அதனால தான் இப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்கனவே எல்லோரும் ராஜாவாக்கணும்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவரை ராஜாவாக்கணும்னு பல முறை முயற்சி எடுத்தாங்க. அப்படி எடுத்தாலும் அவர் அதுக்கு ஒத்து போகவில்லை.
இப்போது தானாகவே கழுதை குட்டியில் ஏறி வருகிறார். அவர் இப்போ நம்ம இஸ்ரேல் தேசத்துக்கு, யூதா தேசத்துக்கு ராஜாவாக போகிறார் அப்படிங்கிறத ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள். அறிந்து கொண்டு இவைகளை அவருடைய சீசர்கள் துவக்கத்தில் அறியவில்லை. இயேசு மகிமையடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கபடி தங்கள் இப்படி அவருக்கு செய்ததை 15 பார்ப்போம். 11 பிரதான ஆசாரியர்கள் லாசருவையும் கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு, இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இயேசு வருகிறார், கழுதை குட்டியின் மேலே ஏறி வருகிறார் அப்படிங்கிறத ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசான்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். பயப்பட அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேலேறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். இப்போ இயேசு கிறிஸ்து கழுதை குட்டியின் ஏறி போனால் அவர் ராஜாவாக போகிறார் அப்படின்னு இந்த ஜனங்கள் எல்லாம், அதாவது உலக நாடுகள்லாம் இருந்து யூதர்கள் வந்து விட்டாங்க எருசலேமுக்கு. அதாவது பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறாங்க. எருசலேம் நகரமே மக்களால் சூழ்ந்திருக்கிறது. பல லட்சக்கணக்கான மக்கள் சூழ்ந்திருக்கிறாங்க எருசலேமில். இந்த சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து ராஜாவாக கழுதை குட்டி மேலே ஏறி போகிறார். இப்போ அவர் எல்லாம் ராஜாவாக போகிறாருன்னு எதிர்கொண்டு அவரை வரவேற்கிறாங்க. ராஜா கோஷம் போடுறாங்க, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தில் நான் வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்னு ஆர்ப்பரிக்கிறாங்க. இப்படி வரவேற்பு நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படி நடந்து போகையில் இயேசு கிறிஸ்து இப்போ என்ன செய்யணும், கழுதை குட்டியின் மேலேயே ராஜாவாக போகிறாருங்கிற நிலைமையில் இப்போ பிலாத்துனுடைய அரண்மனை கதி கலங்கி இருக்கும். ஆஹா, இயேசு கிறிஸ்து கழுதை குட்டி மேலே ஏறிட்டாங்க, ஒட்டுமொத்த ஜனமும் அவருக்கு பின்னாடி நிற்கிது, இப்போ நம்மளை துரத்த போகிறாங்க அப்படின்ற பயத்தில் இருந்திருப்பாங்க பிலாத்துவின் அரண்மனையில். அந்த பயத்தில் தான் அவங்க இருந்திருப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, நேர பிலாத்துவின் அரண்மனைக்கு போவாங்க. இந்த ஜனங்கள்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து பிலாத்துவின் அரண்மனைக்கு போகல. இயேசு கிறிஸ்து நேரடியாக தேவாலயத்துக்கு போகிறார். தேவாலயத்துக்கு போய் அங்கே போய் பார்த்த உடனே அங்கே விற்கிறவர்கள், வாங்குகிறவர்கள், காசுக்காரர்கள், காசு மாத்துறவங்க, உலக நாடுகளிலிருந்து வந்த யூதர்கள் எல்லாம் அந்தந்த நாட்டு காசை கொண்டு வந்திருப்பாங்க. இங்கே அந்த நாட்டு காசு செல்லாது. ஏன்னா இங்கே பலியிடுவதற்கு ஆடு, மாடு, மற்ற பலியிட தேவையான பொருட்களை எல்லாம் அவங்க வாங்கணும். அப்போ இந்த காசை, இங்கே உள்ள காசை மாற்றித்தான் அந்த பொருளை வாங்க முடியும். அதுக்காக எல்லாரும் அந்த வியாபாரம் மிகப்பெரிய அளவில் நடக்குது. இப்போ லட்சாதி லட்சம் ஜனங்கள் கூடியிருக்கு. இப்படி கூடியிருக்கையில் எவ்வளவு வியாபார பொருள்களை இங்கே இறக்கியிருப்பாங்க, எவ்வளவு ஆடுகள் இறக்கியிருக்க, எவ்வளவு புறா குஞ்சுகள், மாடுகளை இறக்கியிருப்பாங்க. அப்போ அவ்வளோ பேருக்கும் அங்கே தான் வாங்கி ஆகணும். ஏன்னா அங்கே வாங்கி கொடுத்தாத்தேன் இந்த ஆசாரியர்கள், இந்த வேதபாரர்கள்லாம் அதை ஏற்றுக்கொள்வாங்க. ஏன்னா அவங்க சூழ்ச்சியாக வியாபார ஸ்தலமாக மாற்றியிருக்காங்க. அதில் ஒரு லாபத்தை பார்க்குறாங்க. மறைமுகமாக அவங்க லாபத்தை பார்க்கறதுனால அங்கே வாங்கி ஆடு பலியிட்டாத்தான் அவங்கள ஏற்றுக்கொள்வாங்க. அந்த சூழ்நிலையை உருவாக்கி வச்சுருந்தாங்க. அப்போ எந்த அளவுக்கு ஆடுகளை அங்கே கொண்டாந்து மந்தையாக கூடாரமாக போட்டு எவ்வளோ ஆடுகளை அடைச்சி வச்சுருந்துருப்பாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு எத்தனை முறை போயிருக்கிறார். என்னைக்காவது இந்த மாதிரி ஆடு விற்கிறவங்க, மாடு விற்கிறவங்க, வியாபாரம் பண்ணவங்களையெல்லாம் அடித்து துரத்தி ஏதாவது பண்ணாரா, செஞ்சாரா? இல்லையே. ஏன் அன்னைக்கு அந்த செயலை செய்கிறார் இயேசு கிறிஸ்து. அவர் பஸ்கா பண்டிகை நெருங்கிருச்சு. அந்த நாளில் அவர் பலியாக போகிறார். இப்போ இங்கே பலியாகிறதுக்கு இங்கே என்ன இருக்குது, ஆடு, மாடு எல்லாமே நிரம்பி இருக்குது. இப்போ இவர் என்ன செய்கிறார் இயேசு கிறிஸ்து, இது கல்லர் குகையாக மாற்றிட்டீங்களே, வியாபார ஸ்தலமாக மாற்றிட்டீங்களே அப்படின்னு வெகுண்டு எழுகிறார். வெகுண்டு எழுந்து ஒரு பக்கம் அப்படி சொல்லி அந்த காரியத்தை சொன்னாலும் எல்லாத்தையும் என்ன செய்கிறாரு, எல்லாத்தையும் காசுக்காரங்களை கொட்டி துரத்துறாரு. ஆடு மாடு விற்கிறவங்களாம் துரத்துறாரு. ஆடு மாடு கூடாரங்களையெல்லாம் அவுத்து விரட்டிட்டாரு. இப்போ எல்லாமே ஒரு மிகப்பெரிய கலவரம் நடக்கிறது போல் இங்கே நடக்குது. எவ்வளோ ஆடு மாடு இருந்திருக்கும் அவளும் அவுத்து விரட்டிட்டா என்ன எங்கெங்கே ஓடும்? பரிசுத்தலம், மகாபரிசுத்தலம், தேவாலயம், அந்த ஏரியா பூரா ஆடு மாடாக தான் நிறைஞ்சிருந்திருக்கும். அவ்வளவு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுறாரு. எதுக்காக கலவரத்தை உண்டு பண்ணியிருக்காருன்னா, இந்த ஆடு மாடுலாம் விரட்டி பெரிய கலவரத்தை உண்டு பண்ணோன்னே இந்த வேதபாரர்கள், பரிசேயர் எல்லாருக்குமே ஒரு முடிவு பண்ணிட்டாங்க.
ஒரு பயங்கரமான ஒரு வெறுப்பை ஏற்றி விட்டார் தேவன். எப்படின்னா, நாம் பஸ்கா பலியிடுகிறோமோ பலியிடலையோ, இவனை பிடிச்சி முதல்ல பலியிடணும் அப்படின்ற நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு தேவன் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்கி இருக்கார். இதுபோக இன்னொரு காரியத்தை அந்த இடத்துல செஞ்சிருக்கார். அவர் இந்த பஸ்காவில் இயேசு கிறிஸ்து பலியாகணும், ஆடு பலியாகக்கூடாது. ஆதியாகமத்திலிருந்து அந்த இயேசு கிறிஸ்து பலியாகிற நாள் வரைக்கும் ஆடு தான் பலியாகிக்கிட்டே இருந்துச்சு. ஆடு கிறிஸ்துவுக்கு நிழலாக இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து பலியாக வேண்டிய இடத்துலலாம் ஆடு பலியாகிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த இடத்துல ஆடு பலியாகிறத நிறுத்திட்டு இயேசு கிறிஸ்து பலியாகணும். அப்போ அங்கே கட்டியிருந்த ஆடு மாடு அனைத்தையும் அவரை அவுத்து துரத்திட்டார், விரட்டிட்டார். எல்லாத்தையும் நீங்கள் பலியாகக்கூடாது, நான் பலியாக போகிறேன், நீ பலியாக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு துரத்திட்டார். இப்படி துரத்துனதுனால அவங்க எல்லோரும் துரத்திட்டு அவர் போகிறாரு. இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு முதல்ல இவனை பிடிங்கடா, இவனை கொல்லணும்டா அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்படி வந்துட்டோடனே அப்போ என்ன, எப்படி அவரை பிடிக்கணும்னா பாதுகாப்பு எப்படி இருக்கும்? இப்போ நம்ம நாட்டில் யோசிங்க, நம்ம நாட்டில் ஒரு முதல்வர் ஆகிறதுக்கு தகுதியாக இருக்கக்கூடிய அளவுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. இப்போ சீக்கிரத்தில் அவர் அடுத்த முதல்வர் ஆயிடுவார், அவ்வளோ மக்கள் சக்தியோடு இருக்கார். இப்படிப்பட்டவரை பிடிக்கணும்னா என்ன செய்வாங்க? இப்போ நம்ம நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு நபரை பிடிக்கணும்னா என்ன செய்வாங்க? நாடு முழுவதும் போலீஸ் பாதுகாப்பு போடுவாங்க. நாடு முழுவதும் மிகப்பெரிய எச்சரிக்கையோட பாதுகாப்போட காரியங்களை எல்லாத்தையும் நடத்தி வைப்பாங்க. பிடிச்சிட்டு சாமத்தில் எல்லோரும் உறங்கினோடனே யாரும் இல்லாத நேரத்தில் தான் போய் பிடிப்பாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கும் அந்த பிடிப்பதற்கு முயற்சி செஞ்சுட்டாங்க. ஏன்னா யூதாஸ் வந்து காட்டி கொடுத்துட்டார், காட்டி கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டார், 30 வெள்ளி காசை வாங்கிட்டார். அப்போ உடனே என்ன செஞ்சிட்டாங்க, இப்போது இஸ்ரவேல் தேசமும் மக்கள் கூடியிருக்கு, மிகப்பெரிய பாதுகாப்பை போட்டாங்க. எப்படி பாதுகாப்பு போட்டிருக்காங்கன்னா 18:12 பார்ப்போம். 18:12 அப்பொழுது போர் சேவகரும் 1000 பேருக்கு தலைவனும் யூதருடைய ஊழியக்காரரும் இயேசுவை பிடித்து அவரை கட்டி. இப்போ பாருங்கள் எப்படி பாதுகாப்பு போட்டிருக்காங்க. 1000 பேருக்கு அதிபதி, 100க்கு அதிபதி. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையிற இடத்துல 100க்கு அதிபதி தான் நிற்கிறான். ஆனால் அவரை பிடிக்கிறதுக்கு முன்னாடி 1000க்கு அதிபதி. 1000க்கு அதிபதினா 1000 போலீஸை எருசலேம் நகரத்தை சுற்றி அவங்க 1000 போலீஸை குமிச்சிருக்காங்க, குமிச்சு பாதுகாப்பு போட்டிருக்காங்க. இப்படி பாதுகாப்பு போட்டு தான் இவங்க வந்து இயேசு கிறிஸ்துவை பிடிக்கிறாங்க. அப்போ 1000க்கு அதிபதி தான் அந்த இடத்துல பிடிக்கிறதுக்கு போகிறான். இப்போ 18:1 பாருங்களேன். இயேசு வேலை சொன்ன பின்பு தம்முடைய சீசருடன் கூட கதரேன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது, அதிலே அவரும் அவருடைய சீசரும் பிரவேசித்தார்கள். இயேசு தம்முடைய சீசருடனே கூட அடிக்கடி அங்கே போயிருந்தபடினால் அவரை காட்டிக் கொடுக்கிற யூதாசும் அந்த இடத்தை அறிந்திருந்தான். யூதாசு போர் சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு யூதாஸ் போர் சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவரால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு, போர் சேவகர்னா 1000க்கு அதிபதியும், பந்தங்களோடும் தீவெட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்திற்கு வந்தான். இயேசு தமக்கு நேரிடப் போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். இப்போ இயேசு கிறிஸ்துவே என்ன செய்கிறாரு, முன் வந்துடுறாரு. யாரை தேடுகிறீர்கள் அப்படின்னு கேட்குறாரு. அவருக்கு அவர்கள் பிரதித்திரமாக, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவர்களுடனே நின்றான். நான் தான் என்று அவர் அவர்களிடத்திலே சொன்னவுடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். இங்கே ஒரு அற்புதம் நடந்திருக்கு. இதை நம்ம கொஞ்சம் ஆழமாக பாருங்களேன். திரளான கூட்டம் வருது. அதாவது மத்தேயு 26:47, மார்க்லையும் சொல்லப்பட்டிருக்கு, திரளான ஜனங்கள் வந்தாங்களாம். அவர் இயேசு கிறிஸ்துவை பிடிப்பதற்கு திரளான ஜனங்கள் வந்தாலும் இருக்குது. இப்போ இயேசு கிறிஸ்துவை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நிற்கிறாங்க, எல்லாருமே பின்னிட்டு தரையில் விழுகிறாங்க. இப்போ திரளான ஜனம் எப்படி நின்றுருப்பாங்க, ஒருத்தர் நெருக்கி நின்றுருப்பாங்க. அப்போ இப்போ எல்லாருமே பின்னிட்டு விழுந்தார்கள்னா எப்படி விழுந்திருப்பாங்க? ஒட்டுமொத்தமாக ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்து கைகால் உடைஞ்சா என்ன எதுனே தெரியாது, அந்த அளவுக்கு பின்னிட்டு விழுந்துருக்குறாங்க. அப்படி விழுந்து அவங்க எந்திரிச்சதுனால அவங்க அதுக்கப்புறம் அசையவே இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் பேதுரு ஒருத்தனை காதார வெட்டுறாரு. ஒருத்தனை வெட்டினா 1000க்கு அதிபதி, 1000க்கு போலீஸுக்கு தலைவனாக இருக்கிறவனை அங்கே நிற்கிறான், எப்படி இந்த காதை வெட்டினவனை விடுவாங்க? அப்போ எதுக்காக அப்படி செய்கிறாருன்னா, இவர் இப்படி இந்த பின்னிட்டு விழுக வச்சதுனால காதார வெட்டுறாரு. அதையும் அதுக்கு அவங்க ஒன்றும் செய்யலை, அமைதியாக நிற்கிறாங்க.
அவர் இயேசு கிறிஸ்து காதை எடுத்து ஒட்டி வைக்கிறாரு, அதையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ எதுக்காக அந்த இடத்துல அப்படி பின்னிட்டு விழுக வச்சாருன்னா, இந்த 12 சீசர்களையும் பாதுகாப்பதற்காக. இவர் என்ன சொல்கிறாரு, மறுபடியும் எழுந்து கேட்குறாங்க, யாரை தேடுகிறீர்கள்னு. நான் தான் நசரேயனான இயேசுவை தேடுகிறேன்னு சொல்ல, நான் தான் சொல்கிறாரு. நான் தான்னா, நீங்கள் என்னை தேடுவது உண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்றார். சீசர்களை போக விட சொல்கிறார், தப்பிக்க விட சொல்கிறார். பொதுவாக ஒரு இடத்துல ஒரு தப்பு நடக்குதுன்னா, அவரை கைது பண்ண போனால் அங்கே எத்தனை பேர் இருக்காலும் அந்த கூட்டத்தோடு சேர்த்து தான் கைது பண்ணுவாங்க. ஆனால் இந்த இடத்துல இவங்க அப்படி தான் கைது பண்ணியிருப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களை கைது பண்ண விடாமல் காப்பாற்றுறாரு. அந்த 12 சீடர்களையும் தப்பிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் கையை நீட்டுறார். இப்போ எதுக்காக கை நீட்டுறாருன்னா, அவர் பஸ்கா பண்டிகையிலே பலியாவதற்கான சரியான நேரம் வந்துவிட்டது. அப்போ நமக்காக அவர் பலியாக வேண்டும். அவர் நம்முடைய ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் கைது செய்யும்படி தன் கையை நீட்டுகிறார். இல்லை என்றால் ஒருவரும் ஒரு காலம் இயேசு கிறிஸ்துவை கைது செய்யவும் முடியாது, கட்டவும் முடியாது. இப்படி நமக்காக, நம்மளை மீட்பதற்காக, நமக்கு விடுதலையை தருவதற்காக, நமக்கு மரண பயத்திலிருந்து நம்மளை விடுதலையை கொடுப்பதற்காக, கிறிஸ்து சிலுவையில் மரிப்பதற்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த இடத்துல நமக்காக ஒப்பு கொடுத்த அந்த தேவாதி தேவனுக்கு நாம் நன்றியுள்ளவர்களாயிருப்போம். ஆமென்.